இறையேசுவில் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பங்கு தந்தை அவர்களே, திருநாளில் முதல் நாளிலே பங்கு பெற வந்திருக்கும் சகோதர குருக்களே, அருட்சகோதரிகளே, இந்த பங்கை சார்ந்த இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்திலே மாலை வணக்கமும் இறை ஆசீரும். நம்முடைய பங்கின் முதல் நாளிலே நாம் அனைவரும் ஒன்றாக கூடி பல நிகழ்வில் பங்கு பெற்று இறுதியிலே இந்த திருப்பலியில் பங்கு பெற்று கொண்டிருக்கின்றோம். வருடா வருடம் கொண்டாடுகின்ற இந்த பங்கு விழா எந்த வகையிலே வேறுபட்ட ஒரு விழாவாக அமையும் என்பதை நாம் யோசித்து பார்க்கும் பொழுது, அந்த கேள்வியை உங்களிடம் கேட்கும் பொழுது நீங்கள் கூறுவீர்கள், எங்களுடைய பங்கு தந்தையின் முயற்சியால் இன்று நம்முடைய பங்கு ஆலயத்தில் நுழைவிலே புதிய வளைவு ஆனது கட்டப்பட்டிருக்கின்றது. அதே போன்று நம்முடைய குழந்தை இயேசுவிற்கு சிறிய கெபியை நம்முடைய கோயிலிலே வைத்திருக்கின்றோம். இதுபோன்று நிகழ்வுகள் மூலமாக இந்த பங்கு விழா நமக்கு ஒரு புதுமையையும் புத்துணர்ச்சியையும் தருகின்றது என்று நீங்கள் கூறலாம். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, வருடா வருடம் நாம் கொண்டாடுகின்ற இந்த திருவிழா நமக்கு காட்டுகின்ற முக்கியமான கருத்துக்களை நாம் பல சமயங்களில் மறந்து விடுகின்றோம். ஏனென்றால் இந்த விழா வருடா வருடம் வருகின்றது. இந்த 10 நாளும் நாம் ஒன்றாக சேர்ந்து கொண்டாடுவோம். இந்த விழாவினால் நமக்கு ஏற்படுகின்ற ஒரு தாக்கம், இந்த விழாவினால் நமக்கு ஏற்படுகின்ற ஒரு பயன், இந்த விழாவினால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஈடுபாடு எது என்பதை நம்மில் பலர் யோசித்து பார்ப்பதே கிடையாது. இந்த 10 நாட்களும் பங்கு தந்தையின் முயற்சியால், பங்கு பேரவையின் ஒத்துழைப்பினால், அன்பிய ஒருங்கிணைப்பாளர்களின் முயற்சியால், பக்தி சபையின் அங்கத்தினர்களின் செய்கின்ற அந்த தன்னார்வ தொண்டர்களின் ஒத்துழைப்பால் விழாவானது கொண்டாடப்படுகின்றது. அந்த 10ஆம் நாள் எல்லாம் முடிந்து விடுகின்றது. இந்த நிலையிலே நாம் பங்கு விழாவை பல இடங்களில், பல பங்குகளில், பல மறை மாவட்டங்களில் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இச்சமயத்தில்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு ஒரு அருமையான கருத்தை கொடுக்கின்றது. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்கின்றார், உலகம் என்னை பற்றி எதை சொல்லுகின்றது, நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள் என்று. அருமையான பதில் யாரிடமிருந்து வருகின்றது? அப்போஸ்தலர்களின் தலைவரான பேதுரு கூறுவார், நீர் கடவுளின் மெசியா என்று அறிக்கை இடுகின்றார். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு பங்கின் விழாவும் விசுவாசத்தை அறிக்கையிடுகின்ற விழாவாக அமைய வேண்டும். இதைதான் மறைந்த திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அருமையாக கூறுவார். ஒவ்வொரு பங்கின் விழாவும், ஒவ்வொரு மறை மாவட்டத்தின் விழாவும் 3 கூறுகளை கொண்டதாக இருக்க வேண்டும் என்று. முதலிலே பங்கோ மறைமாற்றமோ, இந்த விழாவின் மூலமாக இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விழா. அதைத்தான் உங்களுடைய பங்கு தந்தையில் தன்னுடைய முன்னுரையில் அருமையாக கூறினார். இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விழா, இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு தருணத்தை தருகின்ற விழா. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது, இந்த பங்கு விழாவானது புனித பேதுருவை போன்று நாம் பெற்ற விசுவாசத்தை, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற விசுவாச வாழ்க்கையை புதுப்பிக்க நம்மை அழைக்கின்ற ஒரு தருண விழா. கிறிஸ்தவர்கள், அதையும் உங்கள் பங்கு தந்தை கூறினார்,
விசுவாசத்தின் எடுத்துக்காட்டாக இந்த விழா இருக்க வேண்டும். அறிக்கையை மட்டுமல்ல, இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த விசுவாசத்தில் நீங்கள் எவ்வாறு வளர முடியும் என்பதையும் இந்த 10 நாட்கள் விழா உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். மூன்றாவதாக, இந்த விழாவானது வேண்டுதல் விழாவாக இருக்க வேண்டும். நம்முடைய பங்கு தந்தை இதை கூறவில்லை, நான் கூறுகின்றேன். இந்த விழாவின் மூலமாக நம்முடைய பங்கின் பாதுகாவலியான புனித குழந்தை தெரசம்மாளின் பரிந்துரையை நாடி நமக்கு வேண்டிய அனைத்து வரங்களையும், பங்கிற்கு தேவையான அனைத்து வரங்களையும், குடும்பத்திற்கு தேவையான அனைத்து வரங்களையும், தனிப்பட்ட வாழ்க்கையில் இறைவனிடமிருந்து நமக்கு பெற வேண்டிய அனைத்து வரங்களையும் இறை உணர்வுடன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் துணையுடன் நம் தந்தையாம் கடவுளிடம் இருந்து தைரியமாக கேட்க வேண்டிய வேண்டுதல் பலியாக, வேண்டுதல் தருணத்தை தருகின்ற விழாவாக இருக்கின்றது. இந்த 3 கூறுகளையும் நாம் ஒன்றாக பார்த்தால் அது உண்மையிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து பேதுரு கூறினாரோ, நீ கடவுளின் மெஸ்ஸியா. அதை கட்டாயமாக நாம் இந்த 10 நாட்களிலே நமக்கு மட்டுமல்ல, இந்த பங்கிலே இருக்கின்ற பிற சமயத்தை சார்ந்த, பிற பிரிவினையை சார்ந்த மக்களுக்கு நம்முடைய விழாவின் மூலமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். எனவே இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த விழா இத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்த அடிப்படையான காரணம் என்ன? அதைத்தான் இன்றைய தியானத்திற்கு மைய கருத்தாக தூய ஆவியானவரின் கனிகளில் முக்கியமான கனியாக இருப்பது எது? அன்பு. ஒரு பையன்கிட்ட கேட்டேன், சென்னையில் உறுதி பூசல் கொடுக்கும் பொழுது, இங்கேயும் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன், தூய ஆவியின் கனிகள் எத்தனை சொன்னான். இந்த கனிகளை பொறுத்தவரை உனக்கு எது முக்கியமானது? எனக்கு முக்கியமானது பொறுமை தான். நான் ஏன் பொறுமைன்னு கேட்டேன். எங்கள் வீட்டில் அந்த பொறுமை இல்லாதனால தான் சண்டையே வந்துக்கிட்டு இருக்குது. எனக்கு அந்த பொறுமை இல்லாதனால தான் நாங்கள் அப்பா அம்மாட்ட அடி வாங்கிட்டு இருக்கேன். படிக்கிறது கிடையாது. நான் சொன்ன அந்த பொறுமைக்கு விதையாக, வழிகாட்டியாக இருப்பது என்னான்னு கேட்டேன். அப்பொழுது இன்னொரு சகோதரி அருமையாக கூறினார், எங்கு நமக்கு மகிழ்ச்சி இருக்கும், எங்கு நமக்கு நம்பிக்கை இருக்கும், எங்கு நமக்கு அமைதி இருக்கும், எங்கு நமக்கு சாந்தம் இருக்கும், எங்கு நமக்கு நன்னயம் இருக்கும், எங்கு நமக்கு தன்னடம் இருக்கும், எங்கு நமக்கு பொறுமை இருக்கும் என்றால் எங்கு அன்பு இருக்கின்றதோ அங்குதான் முடியும் என்று. இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த பங்கின் விழா அன்பின் விழா என்பதை நான் எடுத்து சொல்லவில்லை, துவக்கத்தில் இறுதியில் சொல்வதற்காக. இங்கு வந்து இருக்கின்ற நீங்கள் அனைவருமே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்ற நிலையில் மட்டுமல்ல, இறை அன்பினால் ஒன்றிணைக்கப்பட்ட மக்களாக இருக்கின்றீர்கள் என்ற உணர்வுடன் இந்த பங்கானது ஒரு குடும்ப உணர்வோடு, அதை பங்கு சாமியார் நல்லா சொன்னார். நான் சொல்ல வேண்டிய நிறைய அவர் முன்னுரையில் சொல்லிட்டார், திருப்பி நான் சொல்கிறேன். அந்த உணர்வோடு நீங்கள் கொண்டாடும் பொழுது நன்றியின் விழாவாக இருக்கும். உங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிட உறுதிப்படுத்தும் விசுவாச விழாவாக இருக்கும், வேண்டுதல் விழாவாக இருக்கும். இதை கூறிய பொழுது இன்னொரு கருத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். அதை நம்முடைய புனிதர் வாழ்வில் எவ்வாறு அவர் கிறிஸ்துவ அன்பின் சாட்சியாக வாழ்ந்தார் என்பதை. இயேசுவின் அன்புக்குரியவர்களே, இந்த அன்பு என்பதை புனித பவுலடியார் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே 5வது அதிகாரத்திலே 22, 23 வசனங்களிலே அருமையாக கூறுகின்றார். கிறிஸ்துவின் மறைபொருளில் அங்கத்தினர்களாக இருக்கின்ற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையானது கிறிஸ்துவுக்கு ஏற்ற வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்றால் கிறிஸ்துவோடு உங்களையே ஒன்றாக இணைத்து கொள்ள வேண்டும்.
யூ பிகம் another Christ, be one with Christ. அவ்வாறு நீங்கள் இணைக்கும் பொழுதுதான் தூய ஆவியின் கனிகள் உங்களுக்கு அன்பிலிருந்து ஆரம்பித்து தன்னடக்கத்தில் முடியும் என்று 9 கனிகளையும், இந்த காலத்தில் 11 கனிகள்னு சொல்கிறாங்க. கனிகள் அதிகமாக்கலாலும் தவறே கிடையாது. எல்லாம் கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய புனித வாழ்க்கையில் எவ்வாறு இந்த அன்பு அவருடைய வாழ்க்கையில் மையமாக இருந்தது என்பது உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன். சிறுவழி இயக்கத்திற்கு தன்னையே அர்ப்பணித்த அவர் வாழ்ந்த வாழ்க்கை 24 ஆண்டுகள். கர்மேல் மடத்திலே உலகத்தை விட்டு ஜபத்திலும் தவத்திலும் அவர் செலவழித்த ஆண்டுகள் ஏறக்குறைய 10 ஆண்டுகள். இந்த ஆண்டுகளிலே உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஒரு சிறந்த முன்காட்டியாக, சிறந்த வழிகாட்டியாக எவ்வாறு அவர் மாற முடிந்தது என்பதை பார்க்கும் பொழுது, அவருடைய வாழ்க்கையானது குறுகிய வாழ்க்கையாக இருந்தாலும் கூட நிறை வாழ்வாக இருந்தது, பூரணமான வாழ்க்கையாக இருந்தது. காரணம் அன்பின் வாழ்க்கையாக அமைந்த காரணத்தினால்தான். அவருடைய அந்த அன்பின் குணநலன்களை பார்க்கும் பொழுது அவர் எழுதிய அருமையான ஒரு சிறு புத்தகம். அந்த புத்தகத்தின் பேர் யாருக்கு தெரியும்? சரி, பங்குசாமியார் பரிசு கொடுத்துருங்க ஃபாதர். அவர் சொன்னவருக்கு ஆன்மாவின் வரலாறு. அது அவர் எழுத விரும்பல. அந்த அம்மா அந்த சபையிலே இருந்த தன்னுடைய சொந்த சகோதரிகள் கட்டாயப்படுத்திய காரணத்தினால் ஒரு ஆன்மாவின் வரலாறு என்பதை அன்பின் அடிப்படையில், அன்பின் மூலமாகவே, அன்பினை நமக்கு போதிக்கின்ற அருமையான வரலாறு. அந்த ஆன்மாவின் வரலாறை நீங்கள் படிக்க வேண்டும் கட்டாயமாக. குடும்பத்திலே இருக்கின்ற நமக்கு மையமாக இருக்கின்றது அன்பு. அன்பு எத்தகையது? அன்பு எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டப்பட வேண்டும்? அன்பு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படுகின்ற சவால்கள் என்ன? அதனால் ஏற்படுகின்ற இடையூறுகள் என்ன? அன்பின் மூலமாக எதை சாதிக்க முடியும் என்பதை இந்த புத்தகத்திலே ஆன்மீக ரீதியில் தெள்ளத் தெளிவாக இந்த சிறந்த குறுகிய வாழ்க்கையை கொண்ட புனிதர் எடுத்து கூறுகின்றார். அதைதான் இன்றைய நம்முடைய தியான சிந்தனைக்கு மைய கருத்தாக அன்பு என்று கூறிய காரணத்தினால் அதை உங்களிடம் விளக்கி சொல்ல விரும்புகின்றேன். முதலிலே அந்த ஆன்மாவின் வரலாறிலே அன்பை பற்றி பேசுகின்ற அந்த புனிதை, மனித வாழ்க்கையிலே ஆசைகள் இருக்க வேண்டும். ஆசைகள் கட்டாயம் இருக்கும். ஆசைகள் பல பொருட்களின் மீது இருக்கலாம். உலகத்திலே இருக்கின்ற அனைத்து செல்வங்கள், புகழ், பதவி, எல்லாவற்றிற்கும் மேலாக பெருமை, எல்லாவற்றிற்கும் மேலாக பதவி, இவைகள் மீது ஆசைகள் இருக்கலாம். மனிதன் என்றாலே ஆசையின் பிறவி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இங்கு இருக்கின்ற யாராவது ஆசை இல்லை என்று கூறினார் அவர்கள் மனிதராக இருக்க முடியாது. எனவே அந்த புனிதர் அருமையாக கூறுகின்றார். சகோதரிகளையும் சேர்த்துன்னு சொல்கிறேன், ஃபாதர்ஸ் நாங்களும் சேர்த்தோம். ஆசைகள் இருக்க வேண்டும். ஆனால் அந்த புனிதர் தேறுபட்ட விதத்திலே அந்த ஆசைகள் ஆவல்களாக மாற வேண்டும். ஆசை என்பது ஆங்கிலத்திலே டிசையர், ஆவல் என்பது எக்ஸ்பெக்டேஷன், சம்திங் யூ வாண்ட் டு அச்சீவ். எனவே அந்த இருக்கின்ற பொருட்கள் மீது இருக்கின்ற ஆவல்கள், ஆசைகள், அதை சரிபடுத்த கிறிஸ்தவன் முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு அன்பு உதவியாக இருக்கின்றது. எனவே ஆசை என்பது பொருட்கள் மீது இருக்கலாம். ஆசை என்பது சமயம், மதத்தின் மீது இருக்கலாம். ஆசை என்பது புனிதத்தில் இருக்கலாம் என்ற 3 கருத்துக்களையும் அவர் தன்னுடைய பாணியிலே ஆராய்ந்து அலசி பார்த்து
தன்னுடைய ஆசைகள் எவ்வாறு ஒரு ஆவலாக மாறி என்னுடைய வாழ்க்கையில் புனிதத்தை இறைவன்பால் எழுப்ப வேண்டும் என்று கூறுகின்றார். எனவே அன்பு என்று கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இந்த விருப்பங்கள், இந்த ஆசைகள், இந்த ஆவல்கள் அனைத்தும் நாம் எதன் மீது வைத்திருக்கின்றோமோ அவைகளை பயன்படுத்தி இறைவனை நோக்கி செல்ல, அன்பை பெற நமக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதை முதல் கருத்தாக கூறுகின்றார். இரண்டாவது கருத்து, ஆசை வைத்தவன், அன்பு வைத்தவன், ஆவல் கொண்டவன் தன்னுடைய வாழ்க்கையில் கட்டாயமாக போராட்டங்களை சந்திக்க வேண்டும். அன்பு செய்யும் பொழுதுதான் தெரியும், செஞ்சவங்களுக்கு தெரியும். அது போராடுகின்ற அன்பு கட்டாயமாக தாய் தந்தையர் அன்பாக இருக்கலாம், கணவன் மனைவி அன்பாக இருக்கலாம், பிள்ளைகள் உள்ள அன்பாக இருக்கலாம், நண்பர்களினிடையே இருக்கின்ற அன்பாக இருக்கலாம். அன்பு என்பது எப்பொழுதுமே ஒரு ரோஜா மலர் கிடையாது, அதோடு இணைந்திருக்கின்ற முள் என்பதை உணர்ந்த இந்த புனிதர் அன்பு செய்யும் பொழுது போராட்டங்களை நீங்கள் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்க வேண்டும் என்று கூறுகின்றார். போராட்டங்கள் அவருடைய வாழ்க்கையிலே இருந்தது. போராட்டங்கள் வெளியில் இருந்து வந்தது, போராட்டங்கள் உள் வாழ்க்கையின் மனதில் இருந்து வந்தது. இது எல்லோருக்கும் உண்டு. அவருடைய போராட்டங்கள் முக்கியமாக வெளியில் இருந்து வந்தது. தன்னுடைய தாயின் இழப்பு 4 வயதிலே தாயை இழந்த ஒரு அனாதை நிலையை உணர்கின்றார். எவ்வாறு என்னுடைய வாழ்க்கையை நான் இவ்வுலகில் நடத்தப் போகின்றேன் என்ற போராட்டம். தனக்கு உதவியாக இருந்த மூத்த சகோதரி திடீர் என்று கர்மேல் சபையில் சேரப்போகின்றேன் என்று சொல்லும் பொழுது இன்னொரு போராட்டம். எங்கும் தாய் சாணத்தில் இருந்த ஒருவர் என்னை கைவிடுகின்றார், எவ்வாறு என்னுடைய வாழ்க்கையை நடத்தப் போகின்றேன் என்ற போராட்டம். தன்னுடைய தந்தை திடீர் என்று புத்தி சுவாதனம் இல்லாத நோயில் கஷ்டப்படும் பொழுது எல்லாமே இவ்வுலகில் முடிந்து விட்டது, இனி என்னுடைய வாழ்க்கையின் பொருள் என்ற ஒரு போராட்டம். 4வதாக தன்னுடைய உடலிலே ஏற்பட்ட நோய்கள், அதனால் ஏற்பட்ட போராட்டம். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இத்தகைய போராட்டங்கள் அன்பின் வெளிப்பாடுகள் என்பதை நாம் மறுக்கவே கூடாது. நம்முடைய குடும்பத்தில் நாம் ஒவ்வொருவரும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இதை யோசித்து பார்த்தீர்கள் என்றால் நன்றாக புரியும். அன்பு இருக்கும் இடத்தில்தான் இத்தகைய போராட்டங்கள் இருக்கும். தந்தையின் இழப்பு, தாயின் இழப்பு, விரும்பப்பட்டவர்கள் ஏற்படுகின்ற ஒரு நோய், என்னுடைய சொந்த வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஒரு நோய், நான் எதிர்பார்த்தது கிடைக்காத தன்மையிலே ஒரு நோய், இது போன்ற காரியங்களில் நாம் போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இது வெளியில் இருந்து வருகின்ற போராட்டம். இரண்டாவது, உள் மனத்தில் இருந்து வருகின்ற போராட்டம். புனிதத்தில் நான் வளர வேண்டும் என்பதற்காக 14 வயதிலே கட்டாயமாக ரோமைக்கு சென்று அங்கிருந்த திருத்தந்தையின் அனுமதி பெற்று துறவற வாழ்க்கை ஈடுபட்ட அவருக்கு புனிதத்தை அடைவதற்கு தடையாக அமைகின்றது அவருடைய உடலில் ஏற்பட்ட நோய். பிரெஞ்சு மொழியில் அருமையாக கூறுகின்றார், the faiblesse de mon vie avec la sainteté. அதன் அர்த்தம், என்னுடைய உடல் வியாதியின் பலவீனம் என்னுடைய புனிதத்திற்கு இடையே ஏற்படுகின்ற ஒரு போராட்டம், ஒவ்வொரு நாளும் சந்திக்க வேண்டியது. இறைவனோடு ஒன்றாக ஜெபிக்க ஆசை, விடிய காலையிலே சீக்கிரம் எந்திரித்து கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை, ஒருத்தல் போன்ற புண்ணியங்களை செய்ய ஆசை. ஆனால் என்னுடைய உடல் நோய் அதற்கு தடையாக அமைகின்றது. எனவே வெளியில் இருந்து வந்த போராட்டங்கள் அன்பின் காரணமாக, தன்னுடைய உள் வாழ்க்கையில் ஏற்பட்ட போராட்டங்கள் அன்பின் காரணமாக. இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, தெரியாமல் இருக்கும் உங்களுக்கு. யோசிச்சு பாருங்க, நான் சொன்னதை போய். மூன்றாவதாக அவர் கூறுகின்ற அருமையான வழி, இதனால் ஏற்படுகின்ற
நிலையில் எனக்கு இறைவன் அன்பின் காரணமாக காட்டிய ஒரு பாதை. இதுதான் முக்கியமானது. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அன்பு என்று சொல்லும் பொழுது அதன் மூலமாகத்தான் நான் சொன்னேன், மகிழ்ச்சி, அமைதி, சாந்தம், தன்னடக்கம், நன்னயம், எல்லாம் கனிவு, பரிவு எல்லாம் வரும். இந்த மூன்றாவது நிலையை அன்பிற்கு எடுத்துக்காட்டாக, அன்பின் ஒரு பகுதியாக, ஒரு கூறாக அவர் கூறும் பொழுது, தன்னையே நிறைவாக இறைவனிடம் சரண் அடைதல். சரண்டர் யுவர் செல்ஃப் டு காட். நம்ம வீட்டில் எல்லாம் அதான் செஞ்சுட்டு இருக்கோம். ஏதோ தெரியாமல் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, பிள்ளைகள்லாம் பிறந்துருச்சு, இனிமேல் கடவுள் விட்ட வழி சரண் அடைதல். அதுதான் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதான் செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்களா? பெண்கள் மட்டும் ஆண்களும் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு அது மாதிரி நடக்கும். சரணடைதல். இந்த புனிதத்தை புரிந்து கொண்டு விட்டால் இந்த வாழ்க்கையில் ஏற்படும் ஆசைகளுக்கிடையே, ஆவல்களுக்கு இடையே, போராட்டங்களுக்கு இடையே நான் அவைகளை வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் அன்பிற்கு அடிப்படை என்று தன்னையே நிறைவாக இறைவனிடம் அர்ப்பணிப்பது. சரண்டர் யுவர்செல்ஃப் டோட்டலி டு காட். அவ்வாறு செய்த காரணத்தினால்தான் அவருடைய ஆசைகள் போராட்டங்களின் மத்தியில் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி புனிதத்தை தந்து இறுதியாக இறைவனில் கையில் தன்னையே நிறைவாக கொடுத்து அவர் கூறுகின்ற அருமையான ஜெபம், ஐ லிவ் அண்ட் ஐ லவ் ஃபார் ஹிம் ஒன்லி. நான் வாழ்வது, நான் நேசிப்பது அவரை தவிர வேறு எதுவுமே கிடையாது என்று. இயேசுவின் அன்புக்குரியவர்களே, இத்தகைய மூன்றாவது நிலையில் தன்னையே அர்ப்பணித்து சரணடையும் பொழுது அன்பின் மூலமாக இறைவனோடு ஒன்றர கலகின்றார். அதன் மூலமாக நான்காவது முக்கியமான குணநலனை பெறுகின்றார், மன அமைதி. எந்த சூழ்நிலையிலும் இதைதான் உண்மையான அன்பு என்று இன்றைய புனிதர் நமக்கு காட்டுகின்றார். அத்தகைய அன்பு உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையில் எந்த சமயத்திலும் நம்முடைய விசுவாசத்திற்கும் கிறிஸ்துவ நம்பிக்கைக்கும் பிறர் அன்பிற்கும் கட்டாயமாக உதவியாக இருக்கும். எனவே இன்றைய தினத்திலே திருநாளை ஆரம்பித்திருக்கின்றோம். வருகின்ற 9-10 நாட்களும் இந்த அன்பில் நீங்கள் வளர, அன்பின் கிறிஸ்துவ மக்களாக விசுவாசத்தை அறிக்கையிட நாம் செய்ய வேண்டிய காரியம் அன்பின் உட்பொருளை உணர வேண்டும். கடந்த 17ஆம் தேதி நானும் இந்த உயர்மறை மாவட்டம் பரிபாலக ஆண்டகர் ஏனைய 55 ஆண்டகைகள் நம்முடைய திருத்தந்தை அவர்களை ரோமையில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. நம்முடைய திருத்தந்தை கூறிய கருத்துக்களில் ஒரு முக்கியமான கருத்து இதுதான், be the people of love. அன்பின் மக்களாக கிறிஸ்துவின் சீடர்களாக மாறி கிறிஸ்துவின் நற்செய்தியை உங்களுடைய சான்று பகருகின்ற பிறரை கவரக்கூடிய வாழ்க்கையில் நீங்கள் கிறிஸ்துவின் அன்பை போதிக்க வேண்டும். ஆங்கிலத்தில் அருமையாக சொல்ல வேண்டும் என்றால், let your love be a witnessing love by attraction, not by imposition. கட்டாயப்படுத்தி நம்முடைய கிறிஸ்துவ அன்பை பிறருக்கு கொடுக்கக்கூடாது. மாறாக நம்முடைய அன்பின் உட்பொருளை உணர்ந்து வாழும் பொழுது அதை காணுகின்ற பிறர் அந்த அன்பின் மேன்மையை உணர்ந்து அறிந்து அதனால் கவரப்பட்டு நம்மிடம் வந்து கிறிஸ்துவின் நற்செய்தியை புரிந்து கொள்ளுவார்கள். இதை உங்களுடைய மக்களுக்கும் குருக்களுக்கும் இருபால் துறவியினருக்கும் எடுத்து கோருங்கள் என்று கூறினார். அந்த கருத்து நம்முடைய புனித வாழ்க்கையின் அருமையாக அமைந்திருந்தது. எனவே இன்றைய திருநாள் அடிப்படையில் அன்பின் விழா, குடும்ப விழா, விசுவாசத்தை அறிக்கையிடும் விழா, நன்றியின் விழா, வேண்டுதல் விழா. எதற்காக? நாம் அனைவரும் இறை அருளால் நாம் பெற்ற வரங்களுக்காக நன்றி கூறி
தவறு இருந்தால் மனமாற்றத்தை ஏற்படுத்தி வேண்டுதல் மூலமாக நமக்கு வேண்டிய அனைத்து நன்மைகளையும் நம்முடைய பங்கின் பாதுகாவலரான புனித குழந்தை தெரசம்மாளின் மூலமாக பெற்று இவ்விழாவானது, இந்த வருடம் கொண்டாடப்படுகின்ற விழாவானது ஒரு தனிப்பட்ட தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்த நாம் அனைவரும் இப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென்.